மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எக்ஸாக்டா இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு நாளை நீங்க பெருசா யூஸ் பண்ணல, இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கலாம், படிக்கல அப்படின்னாலும் சரி, வருத்தப்படாத, பாத்துக்கலாம். இருக்கிற 48 ஹவர்ஸ், 2 நாள்ன்றது முழுசா 48 ஹவர்ஸ். இந்த 48 ஹவர்ஸ்ல பாதிக்கு பாதி நேரம், 12 மணி நேரம் உன்னால படிக்க முடியுமா? நீ 12 மணி நேரம் படிக்கிறதுக்கு நான் ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் உனக்கு இங்க கொடுக்குறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி அதை அழகா படிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க என்னன்னாலும் சரி 6 ஹவர்ஸ் படிக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டடி ஃபார் 6 ஹவர்ஸ். சரியா? அதை மைண்ட்ல வச்சுக்கோ. இப்போ ஓகே, நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த 6 ஹவர்ஸ் சொன்னல, ஒரு நாளைக்கு அந்த 6 ஹவர்ஸ்ல உனக்கு 3 மணி நேரம் எங்க கூட வந்து படிச்சிரு எல்லாத்தையும். அதாவது நீ 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு எடுத்துக்கிற எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு ஃபாஸ்டா 3 ஹவர்ஸ்ல சொல்லி தரப்போறோம். ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்ல வேகமா கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ண போறோம். டெய்லி இந்த ஹாஃப் இயர்லி முழுக்க டெய்லி நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்க போகுது. இந்த லைவ் கிளாஸஸ் எங்க கூட சேர்ந்து நீ படிச்ச அப்படின்னாலே லாஸ்ட் மினிட்ல கூட கேரண்டியா உன்னால போய் 95+ தமிழ்ல எடுத்துட்டு வர முடியும். அந்த அளவுக்கு சூப்பரா நாங்க இங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தரப்போறோம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, அப்பதான் அது உனக்கு தெரியும். ரெண்டாவது, உங்களுக்கு தனியா படிக்கிறதுல தடுமாற்றம் இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க ஒண்ணு நம்மளோட கனவு டெஸ்ட் சீரிஸ், அப்படி இல்லைன்னா தீமண்டல் பேட்ச்ல சேர்ந்துக்கோங்க. இந்த தீமண்டல் பேட்ச்ல யாரு சேரணும்? எல்லாருமா? கிடையாது. யார் யாருக்கெல்லாம் முக்கியமா ஹெல்ப் தேவைப்படுது? யானியன் சார், நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் 90s எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு அதை 100க்கு எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல, நான் இந்த பேட்ச்ல சேரலாமா? சேரலாம். நானு 400, 420 இந்த ரேஞ்சில் யானியன் சார் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு 450 மேல 10th எடுக்கணும், 470 மேல எடுக்கணும்னு ஆசை. 95%க்கு மேலேயாவது நான் கண்டிப்பா எடுத்தணும். அப்பதான் எனக்கு பயாலஜி குரூப் கிடைக்கும், இல்ல நான் கேட்கிற குரூப் கிடைக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். பேசிக்கா தனியா படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றேன், எனக்கு ஸ்கூல்ல ப்ராப்பரான டீச்சர்ஸ் இல்ல டீச்சிங் எனக்கு அந்த அளவுக்கு நல்லா புரியல, இல்ல நான் ஸ்கூல்ல டீச்சர் எடுத்தும் போது நான் கொஞ்சம் லைட்டா கவனிக்காம விட்டேன், ஆனா ஒரு சில கான்செப்ட் எல்லாம் இன்னும் ஒரே ஒரு வாட்டி திரும்ப ஃப்ரெஷ்ஷா யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது யாழ் சார் அப்படின்றவங்க இந்த பேட்ச்ல சேரலாம். பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இதுல முழுசா கிளாஸஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்கும். ஃபுல் சிலபஸையும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சு டீச் பண்ண போறோம். இப்ப நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா முழு சிலபஸும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அழகா கம்ப்ளீட் பண்ண போறோம். அதனால கண்டிப்பா இந்த பேட்ச்ல எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வருவோம். நம்ம கிட்ட டைம் இல்லை. இந்த இருக்கிற டைம்ல நீங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும், அழகா நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒரு PDF கொடுத்துருக்கேன். இப்ப அந்த PDF உங்க ஸ்கிரீன்ல நான் காமிக்கிறேன். இப்போ உங்க ஸ்கிரீன்ல ஒரு PDF தெரியும் இல்லையா? சோ நீங்க 10th என்னென்ன குருவினா படிக்கணும், அதுல டாப் 10 குருவினா மட்டும் என்னென்ன, அதெல்லாம் நான் உங்களுக்கு அழகா ஒரு PDF போட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குருவினால எக்ஸ்ட்ராவா ஏதாவது கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கா, ப்ரீவியஸ் இயர்ல யாராவது கேட்டிருக்காங்களா, அந்த கேள்விகளையும் எடுத்து நான் இங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே தனித்தனி செக்ஷனா, சிறுவினா குருவினா எல்லாமே அழகா பகுதி வாரியா பிரிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல எதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்றது ப்ராப்பரா லிஸ்ட் அவுட் பண்ணி நாங்க உங்களுக்கு இங்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா அழகா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? இதுல நிறைய கேள்விகளுக்கு நீங்க என்ன கவனிக்கலாம் அப்படின்னா இதுக்கு விடையோடையும் வந்து இந்த PDFல இருக்கு. தமிழன் சார் உங்களுக்காக ரொம்ப நேரம் செலவு பண்ணி இதை ரொம்ப அழகா பார்த்து உருவாக்கி இருக்காரு. நான் கேரண்டியா சொல்றேன்டா, உங்களுக்கு இதுல இருந்துதான், சரியா, இதுல இருந்துதான் உங்களுக்கு 10th தமிழ்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த எக்ஸாம், தமிழ் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ ஸ்டார்ட் பண்ணும் போதே நல்லா ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இப்போ நான் தமிழ் எக்ஸாம்லயே அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, எனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாயிடும்ன்ற ஒரு ஃபீல் மட்டும் வந்து போச்சு அப்படின்னு பார்த்தனா பிரச்சனை தான். ஏன்னா அது உங்களோட இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு எல்லா சப்ஜெக்டோட பெர்ஃபார்மன்ஸையும் ரொம்ப ரொம்ப மோசமா அஃபெக்ட் பண்ணும். நம்ம அந்த நிலைமைக்கு நம்மள புஷ் பண்ணிட வேண்டாம். ஹாஃப் இயர்லி அப்படின்றது நல்லா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ, பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு ரிஹர்சல் மாதிரி. புரியுதா? ஹாஃப் இயர்லி அப்படின்றது என்னது? பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு ரிஹர்சல். இந்த ரிஹர்சலை நீ ப்ராப்பரா எடுத்தாதான் இங்க நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம், இதை எப்படி திருத்திக்கிறதுன்னு இங்கேயே நீ கத்துக்கிட்டாதான் பப்ளிக் எக்ஸாம்ல நீ நினைக்கிற ஸ்கோரை உன்னால எடுக்க முடியும். அதனால ஹாஃப் இயர்லியில நம்மளோட பெஸ்ட் கொடுக்கணும். இது பப்ளிக் எக்ஸாம் தான் அப்படின்ற கான்பிடன்ஸோட நம்பி போய் எழுது. இதான் பப்ளிக் எக்ஸாம். அப்ப எப்படி எழுதுவோம், எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், எந்த அளவுக்கு உழைப்பு. காலையில எழுந்து படிக்கணுமா படி, ஈவினிங் படிக்கணுமா படி. உன்னால தனியா படிக்க முடியலையா, எங்க கூட லைவ் கிளாஸ்
தினமும் நாங்க உனக்கு என்ன செய்ய போறோம், லைவா வந்து எல்லாத்தையும் நடத்த போறோம். நான் ஷாவணி மேம், தமிழன் சார், தமிழ் எக்ஸாமுக்கு நாங்க 3 பேருமே வந்து நடத்த போறோம். இங்கிலீஷ்க்கு ஆஷா மேம் ஃபுல்லா உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவாங்க. சயின்ஸ், சோஷியல், மேத்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நாங்க எல்லா டீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு சூப்பரா நடத்த போறோம். ஸோ மறந்துடாத, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன் வந்தாதான் கிளாஸ் வரணும்ன்ற ஞாபகம் வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிங்க, சூப்பரா மார்க் எடுப்பீங்க. ஆல் த பெஸ்ட்.